உங்கள் பவானி. வெல்கம் டு பவாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அக்கா ஆஃபீஸில் ஃபார்ம் ட்ரிப் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஃபேமிலியாக. அதனால் நான் பிரகதீஷ் எங்கள் அக்கா 3 பேரும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா நான் அங்கே போய் காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. வீடியோவில் ஃபார்மில் ஏறு தொழுறது, நாற்று நடுறது, நெல் உதிர்த்தல், நெல் குத்துறதுன்னு எல்லா ப்ராசஸுமே பார்க்க போகிறோம். வித் சம் கேம்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஃபைனலி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ஸு ஏறி உடனேவே தம்போலா கேம் விளையாடலாம் சொல்லிட்டு அந்த கார்டை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்போலா மீன்ஸ் அவங்க சொல்கிற நம்பர்லாம் ஒன்று ஒன்றா இந்த அட்டையில் மடிக்கணும். செகண்ட் ரோ அதே மாதிரி கம்ப்ளீட் ஆயிட்டா செகண்ட் ரோ, தேர்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிட்டா தேர்ட் ரோ, இன்னொன்று ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணால் ஃபுல் ஹவுஸ். ஸோ இதுக்கு வந்து அதை ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சுட்டாங்கன்னா திருப்பி அகெயின் அவங்க வந்து முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். ஆரம்பிக்கலாமா கேமு? அந்த லாஸ்ட் வரையும் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ஏற பண்ணியா என்னென்னமோ போட்டிருக்காங்க. எங்கம்மா? ஏய் வா, அந்த லாஸ்ட்டு போகலாம். சக்கரம் இந்த இடத்தோட பேர் ஃபார்ம் குரு. ஃபைனலி ரொம்ப நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்துட்டோம். இதாங்க பம்பு செட்டு, ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்க போகுது. நல்லா ஃபோர்ஸாக வந்ததுங்க தண்ணி. வந்தோன்னே சாப்பிட்டு முடித்த உடனே ஏறு தொழுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரையும் கூப்பிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. அந்த மண்ணெல்லாம் சாஃப்டாக கால் உள்ளே போகுது. நல்லா இருந்துச்சு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம வெயிலில் ஏறு தொழுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. பிரகதீஷ்லாம் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தான். என்னமோ ரொம்ப வருஷம் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ண அவன் தான் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அடுத்தது மாட்டு வண்டி பயணத்துக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கோம். மொத்தமாக எல்லாரும் ஏறி உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உட்காந்துட்டு அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயிலில் எல்லோரும் மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு அது விழுந்துருமோன்னு வேற பயமாக இருக்குது. அசைஞ்சு போகுது. பட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி தனியாக போயிருந்தா பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. இங்கே போனனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்குன்னு ஒரே ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லைன் வரை தான் போயிட்டு திரும்பி அதுவே யூடர்ன் படித்து வந்துடுது. நெக்ஸ்ட் ரவுண்டு கேர்ள்ஸ்லாம் மட்டும் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. கேர்ள்ஸ்லாம் மட்டும் போகிறனால நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. உட்காந்துட்டு இன்னும் நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஒன்ன நம்பி ஏலேலங்கடி நான் இருக்க, தாம் தருகிட மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க, ஒன்ன நம்பி இந்த வெயிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். டிவியில் காட்டுற மாதிரி மதியானம் சாப்பாடெல்லாம் தூக்கில் கட்டி எடுத்துட்டு வந்து ஓரமாக மரத்தில் மாட்டி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதை பிரகதீஷ் வேற 2 கிட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள கட்டி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்ணுறேன் அடிக்காம விளையாடணும் சரியா? அடிக்கக்கூடாது. அடுத்தது டிராக்டர் ரைடு தான். அதுவும் ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வெயிலாக இருந்தாலுமே அங்கே நிறைய மரங்கள் இருக்கு. ரொம்ப வெயில் தெரியல. ஒரு மாதிரி மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. இந்த பிரகதீஷ் அங்கேயும் பொண்ணுங்களை விடலை, பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான்.
ஏய் தம்பி சாந்த் தம்பி கூட்டிட்டு போன தண்ணியில போட போற ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். நாற்று நடாமல் எப்படி அதனால நாற்று நடுற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனால் ஆழமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் கைக்கு புல் கொடுத்தாங்க, ரைட்டு கைக்கு நெல் கொடுத்தாங்க. இது ரெண்டும் வச்சு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் லைனாக நிற்க வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாற்று நட்டாச்சா, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? தானியம் உதிர்த்தல். இதை த்ரெஷின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆர் மில்லிங் சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிது. சில பேர் ஒரே அடியிலே எல்லாத்தையும் உதிர்த்துட்டாங்க, சில பேர் 10 அடி அடித்தாலும் உதிர்த்தல. அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்க தட்டுறது. நான்லாம் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டோனிங்கில் பண்ண ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வந்துடுச்சு ஈஸியாக உள்ளேருந்து. இதுக்கப்புறம் லைட் ஷோ 1 hour அப்படியே ரெஸ்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெல் குத்தல். இந்த ப்ராசஸில் ரைஸ் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ப்ராசஸ்ஸே. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 பேர் கொண்ட குழுவில் இதை குத்தணும். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆனால் இந்த பிரகதீஷ் மண்ணள்ளி போட்டிருந்தோம். சமகடுப்பாயிட்டாங்க எல்லாரும். இந்த எல்லா ப்ராசஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சோன்னா ஃபுல் கேம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன கேம்னா, பாலை கேட்ச் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 பேருமே உட்காந்துருந்தோம். அப்படி உட்காரலைன்னா அவுட்டு. இதுதான் கேமு. செம்ம ஜாலியாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கேம் முடிஞ்சோன்னா லஞ்ச் போயிட்டோம். லஞ்சை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. அடே அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து தூங்கிடுவாங்க. பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே சைனீஸ் விஸ்பர் சேலஞ்ச் தான் விளையாண்டோம். எனக்கு அந்த டான்ஸ் ஆடவே தெரியல. செம காமெடி ஆடி இருப்பேன். எப்படி ஆடினேன்னு பாருங்களேன். கொஞ்சம் அந்த டீம் எடுக்கிறீங்களா நீங்க? இல்ல நோ பார்க்கக்கூடாது. அவுட்டு. யாரும் பார்க்கக்கூடாது யாரையுமே. இந்த டீம்ல ஒன் டைம் தான் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து மாறி இதுல ஓரளவு யாரு ஸ்டெப் ஆடுறீங்களோ அவங்க அந்த டீம் தான் வின்னு.
கண்ணை திறந்து பார்க்கணும். இருங்க இப்போ பார்த்தாச்சா? சக்தி அண்ட் குருமூர்த்தி வாங்க ஃப்ரெண்ட்ல. மகதி அண்ட் அவர் பேர் என்ன? நில்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆடுங்க 2 பேரும். ஓகேவா? பட் ஆக்சுவல் ஸ்டெப் ஆடுறீங்களா? ஆடுங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் தான் விளையாண்டோம். இந்த கேமு கான்சன்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. கண்ணை மூடிட்டு எல்லாமே சைகையிலே தான் நம்ம சொல்லணும், வாயவே திறக்கவே கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் போனால் ரைட் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா 2 கையுமே போட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இடத்துல பேஸ்கெட் வச்சுருப்பாங்க, அந்த பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க அந்த பாலை ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க தான் கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்ணு மட்டும் தான் திறந்துருக்கும். ஃபைனலி லாஸ்ட் கேம் இந்த கேமை கண்டக்ட் பண்ணாங்க. இது அவங்க ஆஃபீஸ் மேட்ச் மட்டும் தான் விளையாடணும். பின்னாடி ஒயிட் ஷீட்டை பின் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே அவங்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை எழுதிட்டு இந்த ஒட்டுமொத்த கேமே அவங்க ஆஃபீஸ் சைக்காட்டிஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கேம் எல்லாம் விளையாடுறது மூலமாக மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.